Hello guys, welcome to Triple M Fashion Saree World. Next class வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு ஃப்ளவர் டைப். இதில் வந்து ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை நல்லா அதில் டிப் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஃப்ளவரில் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும், பட் ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா நமக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுற 3 கலர்ஸுமே நம்மளுக்கு வேரியேட் பண்ணி காட்டியிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஸ்டெம் போட்டுட்டு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதுக்கான லீவ்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அந்த ஃப்ளவரை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஃப்ளவருக்கு கீழே அந்த க்ரிப்பு, அதையும் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்குறேன். ஆல்ரெடி கிளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கிளாஸஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணி குரூப்பில் உங்களுடைய ஒர்க்ஸை ஃபோட்டோ எடுத்து உங்கள் நேம், அதுக்கப்புறமா உங்கள் ப்ளேஸ், அப்புறம் என்ன கிளாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு ஆல்பமாட்ட சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட எந்த லீவ்ஸ் வேணாலும் நம்ம வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் லீஃப் பிடிக்குதோ அதை எது வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பண்ணுங்கள், லீஃப் மட்டும். சரிங்களா? மோஸ்ட்லி ரவுண்ட் ப்ரஷ்ஷில் வந்து நம்ம அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால் ரவுண்ட் ப்ரஷ்ஷே நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லது. இதுக்கு வந்து ஒரு சில லீவ்ஸ்க்கு வந்து நான் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த முனையில் மட்டும் எல்லோ கலர் வந்து டிப் பண்ணி நான் வந்து மறுபடியும் போட்டுக்கிறேன். அது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் போடுறதுக்காக நான் எல்லோ கலர் ஃபுல்லாக ரவுண்ட் ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ப்ரஷ்ஷோட அந்த டிப் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பேப்பரில் படணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பேப்பராக இருக்கட்டும், இல்லை கிளாத்தாக இருக்கட்டும், நீங்கள் எதில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் இல்லையா, அது வந்து கரெக்டாக நீட்டமாக இழுத்து கோடாட்டம் விடாமல் ஜஸ்ட் அப்படியே தீட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இப்படி, அதே சென்டர்லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்தே கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த கலர் வேரியேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணோம். நீங்கள் யூஸ் பண்ணுற 3 கலர்ஸுமே அந்த ஃப்ளவரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியணும். 3 கலர்ஸுமே தெரியணும். சரிங்களா? இடையில கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லாம் இந்த ஆரஞ்சு கலரை வந்து நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஏற்கனவே போட்ட அந்த கலர்ஸ் வந்து மறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து எல்லோவும் தெரியணும், ஆரஞ்சும் தெரியணும், இன்னொரு கலர் யூஸ் பண்ணுவோம், அந்த கலரும் வந்து நமக்கு தெரியணும். மறுபடியும் சொல்கிறேன், கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்ஸை குரூப்பில் சென்ட் பண்ணணும். சரிங்களா? மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் கேட்கலாம். நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆரிக்கும் சரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் சரி, ரெண்டுத்துக்குமே மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அது கிட்ட வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுக்கிறோம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம்.
ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து நான் இடையில கொடுக்குறேன். ரொம்ப லைட்டாக கொடுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அதாவது மறைஞ்சு போயிடக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப்லேயே கூட உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.